Hindustan College of Arts and Science. Admissions open 2025-2026 for UG, PG and research programs. 3-5 விடுங்க நட்சத்திரா எடுங்க. நட்சத்திரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த தினத்திலேயே நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அது அப்படி இல்லை. இது என்ன கணக்கு இருக்க போகுது? அரசியல் பொறுத்த வரைக்கும் அது பேசவே முடியாது. நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இந்த எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டே தான் இருந்தாரு, பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தாரு. கடைசியில் இப்போ பிஜேபி கூட கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு அது மாறலாம். இன்னைக்கு தமிழக தேர்தல் இதில் வந்து தலைவருக்கான இடம் வெற்றிடமா இருக்கு. ஒரு நல்ல தலைவரா இல்லை, இவர் தான் தலைவர் அப்படின்னு ஏற்றுக்கிறதுக்கான ஒரு மனநிலையில மக்கள் இல்லை. நீங்க சொல்றீங்க அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு பலம் பொருந்திய தலைவரா அவர் இருக்கார் அப்படின்னு. எந்த இடத்துல அப்படி இருக்காரு? தமிழக மக்கள் வந்து கலை எங்க இருந்தாலும் அதை ஆதரிப்பாங்க. இவர் ஒரு பெரிய கலைஞன். இல்ல, கலை உலகத்துல பெரிய ஆளா வர்றது பெரிய சாதனை தான். அதுல ஜெயிச்சிருக்காரு, அது யாரும் மறுக்கல. ஆனா அரசியலும் அப்படியா? எம்ஜிஆர் அப்படித்தானே வந்தாரு. எம்ஜிஆர் நேரடியா வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனேவே ஜெயிச்சிட்டாரா? இன்னைக்கு இல்ல, எத்தனையோ வருஷங்களா அவர் வந்து நிறைய போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டதுல இருந்து குடும்பமாவே கலந்துக்கிட்டுலாம் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா நடிகர்களும் அந்த பார்ட்டிசிபேஷனை கொடுக்க மாட்டாங்க. இல்ல, அதனாலேயே அவர் எம்ஜிஆர் ஆயிடுவார்னு சொல்லிட முடியுமா? எல்லாரும் எம்ஜிஆர் ஆகணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. சொன்னது டிவிக்கே தான். 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் கழகம் ஒழிக்குதுன்னா. அண்ணாமலையெல்லாம் இப்போ ஒரு க்ரௌட்ல வராருன்னு சொன்னா சுத்தில 4 பேர் கட்சி தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு போவாங்க, நடந்து போயிட்டே இருப்பாரு, பார்த்துருக்கோம். பட் தளபதியால் அப்படி நடந்து வர முடியுமா? கவர்ச்சி இருக்கு, அவர் சூழ்ந்துக்கு வாங்க மக்கள் கூட்டம் இதையே சொல்லிக்கிட்டு இருந்தா நாளைக்கு முதலமைச்சர் ஆவார்னு சொல்றீங்க. முதலமைச்சர் ஆகும்போது விலகியே நிப்பாரா? தளபதி டிவிகே அப்படின்னு சொன்னா அதை ஈஸியா பண்ண விடக்கூடாதுன்றதுல ரொம்ப தீர்மானமா இருக்காங்க. ஏன்னா விட்டுட்டா இவரு பெரிய ஆளாயிருவாரு, இவர மக்கள் வந்து இந்த கிளைம் எல்லா கட்சியுமே வைக்கிறாங்க. நீங்க கூட்டணியில் இருக்காங்க, திமுக கூட்டணியில விசிகா ஒரு மாநாடு வேணும், ஒரு கூட்டணும்னா அதுக்கே அனுமதி மறுக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா தாவேகாக்கு அது கொஞ்சம் கூடுதலாவே இருக்கு. அஜித் குமாருக்காக அவர் பேசியிருந்தாரு, 3 நிமிஷம் பேசுறாரு. நெகட்டிவா ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சா வெளியே வரலன்றது முதல்ல சொல்லிட்டே இருந்தாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷம் தான் வந்தாரும்பாங்க. சரளமா பேசக்கூடிய ஒரு மொழி நடை இருக்கு இல்லையா, அது அப்படி இல்லையே விஜய் அவர்கள் கிட்டன்றதுதான் அவங்க வைக்கிற கிளைம். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட ரஞ்சனா நாச்சியார் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அதனுடைய அந்த பயணம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப புதுசான ஒரு அனுபவம். மற்ற கட்சிகளை விட இதில் இன்னும், ஏன்னா இந்த கட்சி ஆரம்பித்து கொஞ்சம் வருஷங்கள் தான் ஆகுதுன்றதுனால கட்சியே புதுசு. அப்படிங்கும்போது என்னோட பயணம் அதில் ரொம்ப புதுசுன்றதால கொஞ்சம் நிதானமாக தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் பெருசா அந்த போஸ்ட் எதுவுமே பார்க்க முடியறது இல்லைங்களே. அதுதான், கொஞ்சம் நிதானமாக தான் போக வேண்டியது இருக்கு. ஏன்னா வந்து நானும் புதுசு, இந்த பயணமும் புதுசுன்றதால தளபதியே கொஞ்சம் நிதானமாக தான் பயணிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதே நிதானத்தை நம்மளும் கடைப்பிடிச்சா நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த முதல் மாநாடு எவ்வளவு பிரம்மாண்டமா நடந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். ஆக்சுவலா அப்போ நீங்க டிவிக்கு இல்லையா? ஆமா, இல்லை. இப்போ 2வது மாநாடு அப்படிங்கும் போது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதே போல என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்கு? என்னெல்லாம் உண்டு அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? ஆக்சுவலி முதல் மாநாடு ஒரு பெரிய லெவல்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்தது. அதே போல இந்த 2வது மாநாடும் நம்ம மதுரை மண்ணில நடக்கிறதுனால ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சவுத் சைட்ல வந்துட்டு தளபதிக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் அது மதுரைக்கு வராரு அப்படிங்கிறது பெரிய ஒரு ட்ரீட்னு வச்சுக்கோங்களேன் தமிழக மக்களுக்கு. இந்த 2வது மாநாடு மதுரையில, அதுவும் குறிப்பா மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த தினத்திலேயே நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அது அப்படி இல்லை. இது என்ன கணக்கு இருக்க போகுது? அதுல இல்ல, விஜயகாந்த் அவர்கள் மேல மக்களுக்கு ஒரு பெரிய அபிமானம் இருக்கு இன்னைக்கும். அதையும் நம்ம அதை நோக்கியும் அதை வைக்கலாம் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குமோ? மக்கள் ஒவ்வொருத்தரும் யூகம் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் யூகிக்கலாம். நீங்க ஒரு மாதிரி யூகிக்கலாம், நான் ஒரு மாதிரி யூகிக்கலாம். அது நல்ல விஷயமாவும் பாக்குறோம், பாசிட்டிவான விஷயம் கூட. அன்னைக்கு தளபதி அவர்களோட திருமண நாளும் கூட. ஸோ இத்தனை கோஇன்சிடென்ஸ் இருக்கு, நல்ல விஷயமா தான் பாக்குறோம். இல்ல, அது கோஇன்சிடென்ஸ் எடுத்துக்க முடியுமா? ஏன்னா நிறைய பேர் இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த மாநாடு, அவருடைய அரசியல் நகர்வு சமயத்துல எல்லாம் ஒரு ஒப்பீடு அப்படின்றது எப்பவுமே இருக்கு. விஜயகாந்த் அவர்களை மிஸ் பண்ணிட்டோம், விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் நீங்களும் பார்த்திருப்பீங்க. எல்லாருமே அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையும் நம்ம வந்து அறுவடை செய்யலாம் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குமோன்றதுதான் அதுல இருக்கு. உண்மைதான்.
நம்ம கேப்டனை மிஸ் பண்ணிட்டோம். ரஜினிகாந்த் வந்தாரு, அவரும் ஏமாத்திட்டாரு. அடுத்து கமலஹாசன் வந்தாரு, அவரும் வந்து ஏமாத்திட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்படி நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது வந்து நிறைய ஏமாற்றத்தை மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. ஸோ அது தளபதிகிட்ட நடக்கக்கூடாது. தளபதி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹோப்பா இருக்காரு இன்னைக்கு. எல்லாரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் ஒரு ஹோப்பையும் அவர் மேல வச்சிருக்காங்க. அது என்னால வெளியில இருந்தும் பார்க்க முடியுது. ஸோ அதனால மேபி அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்றது இருக்கலாம், இருக்காமலும் இருக்கலாம். அது நம்ம இதுதான் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, நீங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கீங்க? இல்ல, ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன். மாநாடு அதுவும் மதுரை மண்ணுல நடக்குது அப்படின்றனால எனக்கு ரொம்ப வெரி க்ளோஸ்ட் ஹார்ட். நான் பிறந்ததும் மதுரையில தான். அதனால நானுமே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட இருக்கேன். இப்போ தாவேக்கா பத்தி பேசும்போதெல்லாம் அதிகபட்சம் கூட்டணி கணக்குகள் அவங்க மறுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம். ஆனாலும் நிறைய பேர் வந்து இல்ல விஜய் ஏதாவது ஒரு பக்கம் போவார் அப்படின்னு அவங்களுடைய அனுமானத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருடைய பிரச்சாரத்துல பேசும்போது கூட ஒரு பெரிய கட்சி எங்க பக்கம் வர்றதா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வெளிப்படையா அவர் பேசின உடனே அந்த கட்சி தாவேக்காவா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நிறைய பேசுறது தாவேக்கா தான் இருக்கிறதுல பெரிய கட்சி அப்படின்றத ஒத்துக்கிறாங்களா? இல்ல, வெளிய இருக்கக்கூடிய கட்சிகள்ல பெரிய கட்சி அப்படின்றத தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, திமுக முக்கியமா சொல்லிக்கிட்டே இருக்கிறது, திமுகவும் அதிமுகவும் தான் இருக்கிறதுல பெரும்பான்மை தன்மை உள்ள ஒரு பெரிய கட்சி அப்படின்னு சொல்றது அதிமுக தான். அதுக்கப்புறமா நமக்கு நிறைய கட்சிகள் இருக்குது. நாம் தமிழர் இருக்காரு, சீமான் அண்ணன் இருக்காரு. இப்படி இத்தனை வருஷமா கத்திட்டும் அந்த ஒரு இதுலயும் அவரோட கொள்கையும் பேசிட்டு இருக்கிற சீமான் அண்ணன்லாம் இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப ஒரு சின்ன குறுகிய காலத்திலேயே வந்துட்டு அடுத்து ஒரு பெரிய கட்சி இணைய போகுதுன்னு சொன்னா அது தளபதியோட டிவிகே தான் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே, நினைச்சுக்கிறாங்க அப்படின்னாலே அதுவே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா கட்சி ஆரம்பிச்ச ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்துட்டு மாபெரும் கட்சி, பெரிய கட்சி எங்களோட இணைய போகுது அப்படின்ற ஒரு பேச்சு வருதுனாலே அது ரொம்ப பெரிய விஷயமா தானே பார்க்க முடியுது. இல்ல, அதுக்கான ஒரு காரணம் இருக்கு. சீமான் அவர்கள் வெளிப்படையா சொல்லிட்டாரு, காரணத்தை கொண்டு நாங்க இந்த கூட்டணி கிடையாதுன்னு. அப்போ பெரும்பாலான கட்சிகள் திமுக கூட்டணியில இருக்கிறது அப்படியே இருக்கு. அதிமுகல பாஜக அதிமுக இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒருமித்த கருத்து வரணும். இன்னும் அவங்க முடிவு அவங்களே சொல்லாம இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த கம்பாரிசன்ல பார்க்கும்போது ஒரு பெரிய கட்சியா வந்து தாவேக்காவை கன்சிடர் பண்ணி ஒரு பேச்சு வைக்கிறாங்க. ஆக்சுவலா அதுதான் சொன்னாங்களான்னு தெரியல. பட் வெளிப்படையா நம்ம பார்க்கும்போது ஒரு கணக்குல தாவேக்கா அப்படின்னு அது ஒரு கிரெடிட்டா எடுத்துக்கிறீங்களோ? நான் எடுத்துக்கிறது பத்தி ஒண்ணும் இல்லை. இது எல்லாமே யூகம் தான். எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சொல்றாங்க, தளபதியே சொல்லியிருக்காரு, நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள்ல இருந்து எடுத்துக்கிட்டா அதிமுகவோட கூட்டணி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இது வந்து நம்ம இன்னைக்கு முடிவெடுக்கிற விஷயம் கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஆராய்ஞ்சு இன்னும் நிறைய கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நிறைய போய்கிட்டு இருக்கு. வெளிப்படையா தெரிகிற பேச்சுவார்த்தைகள் வேற, மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் வேற, இப்படி நிறைய போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர்ல இந்த மாதிரி எல்லாம் தோராயமா ஒரு ஐடியா கிடைச்சிரும் நமக்கு. ஏன்னா இப்ப நம்ம மாநாடு போடுறோம், டிவிகேல மாநாடு வருது, அடுத்து ஒரு ஐயா ஓபிஎஸ் அவங்க ஒரு மாநாடு போடுறாங்க, அடுத்து பிஜேபி ஒரு மாநாடு போட போறாங்க. ஸோ இந்த மாநாடுகள்லாம் முடிஞ்சு பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி இதுக்கு இடையில மனஸ்தாபங்கள் வரும், நல்லது கெட்டது வரும். இதெல்லாம் வந்து போகும்போது தான் வந்து ஒரு தோராயமான ஒரு ஐடியா வரும் கூட்டணியை பத்தி. ஸோ அந்த கூட்டணி முடிவு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு முடிவா இருக்கும் தாவேக்கா பொறுத்த வரைக்கும். இந்த தடவை 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கூட்டணி தான் அமையும். ஒரு யூகத்துல இன்னைக்கு நம்ம பேசுறது எதுவுமே கரெக்ட் கிடையாது. இல்ல, ஒரு மூன்றாவது அணியா அமையும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா உங்களுக்கு? மூன்றாவது அணின்னு எடுத்துக்கிறீங்க? இல்ல, இப்போ அவங்க சொல்லக்கூடிய இப்போ டிவிகேல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எக்காரணத்தை கொண்டு திமுக கூட கிடையாது, பாஜக கூட கிடையாதுன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் வேட்பாளரா விஜய் அவர்களா அறிவிச்சிட்டாங்க. அப்போ எங்களுடைய ஒத்து வரவங்களை எல்லாம் நாங்க கூட்டணிக்குள்ள நாங்க சேர்க்க தயார்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அப்ப இன்னொரு மூன்றாவது அணியை உருவாக்குற ஒரு முயற்சியிலையும் இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது அணி அந்த அளவுக்கு சோபிக்க முடியாது அப்படின்றத பலரும் பல விதத்துல பேசிக்கிட்டே இருக்காங்க. அரசியல் பொறுத்த வரைக்கும் அது பேசவே முடியாது. நம்ம சொல்லலாம், இன்னைக்கு இந்த எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டே தான் இருந்தாரு,
பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தாரு. கடைசியில இப்ப பிஜேபி கூட கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு அது மாறலாம். இன்னும் அது எல்லாமே எதுவும் உறுதிப்பட்ட ஒரு கூட்டணி கிடையாது. விலகி வருவாரு அதிமுக, தெரியல. அப்ப நம்ம வந்து தாவேக்காவோட கூட்டணி போகும், இது எல்லாமே நடக்குங்க. நிறைய யூகங்கள் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு யூகம் இருக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த சைடு எடப்பாடி அவரு பிஜேபி கூட ஒரு கூட்டணி, அந்த சைடு அவங்க போயிருக்காங்க. இந்த சைடு தாவேக்கா கூட கூட்டணி அப்படின்னு சொன்னா எடப்பாடி அவர்களே வரலன்னு கூட வைங்களேன். அவர் வர்றாருன்னு வந்தா அது வேற மாதிரியான கூட்டணியா இருக்கும். அவர் வரல, இந்த சைடு ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி அண்ணா இருக்காரு, சசிகலாமா இருக்காங்க. சோ இந்த சைடு ஆல்மோஸ்ட் வந்து பிஜேபியோட இருக்காங்களே. எது வேணாலும் மாறலாம். பிஜேபி கூட இருக்கலாம், நாளைக்கு பிஜேபி கூட இல்லாம இருக்கலாம். உங்களோட விருப்பமா இருக்கு. என்னோட விருப்பம்னு எடுத்துக்கலாம், என்னோட யூகம்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூகம் இருக்கு. என்னோட யூகமாவும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். என்னோட யூகமாவும் அது இருக்கு. ஏன்னா வந்து அந்த சைடு பிஜேபி கூட வந்துட்டு எடப்பாடி அவர் போயிட்டாரு. எடப்பாடி அவர்களோட தலைமையை ஏத்துக்கவே மாட்டாங்க கண்டிப்பா. ஓபிஎஸ் அவர்களோ, டிடிவி தினகரன் அண்ணனோ, சசிகலாமாவோ எடப்பாடி அவர்களோட தலைமையை ஏத்துக்கிட்டு அந்த சைடு போறது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயமா நான் இவங்க எல்லாம் வர்றாங்கனால அப்ப கிட்டத்தட்ட அது ஒரு மூன்றாவது அணியா தான் உருவாகும். முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அவர்கள் அப்ப அண்ணன் சீமான் அவர்களோடையும் ஒரு பேச்சுவார்த்தை வரலாம். அவரும் இணையலாம் நம்மளோட. முடியாதுன்னு எடப்பாடின்னு சொன்னாரு. எடப்பாடி சொன்னாரு இல்ல, எடப்பாடி அவர்கள் சொன்னாங்கன்னா ஏற்கனவே அவங்க கூட்டணி வச்சிருந்தாங்க, அதனால ஒரு கணக்கு அப்படின்றது இருக்கு. சீமான் அவர்கள் யாரையுமே வேண்டாம், நாங்க தனியா பாத்துக்கிறோம்ல. அவர் எப்பவுமே சொல்றது ஒன்னா இருக்கும், செய்யறது ஒன்னா இருக்கும். சீமானனை பொறுத்த வரைக்கும் அது நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்க வந்து எப்போ திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் மாதிரின்னு சொன்னீங்க, அன்னைக்கே உங்க உறவு வேண்டான்னு அவர் சொல்லிட்டாரு. எலெக்ஷனை பொறுத்த வரைக்குங்க எல்லாருக்குமே ஒரே நோக்கம் தான். திமுக அப்படின்ற ஒரு எதிரி கட்சியை வந்துட்டு எதிரி கட்சி அப்படிங்கும்போது நம்ம எல்லாரும் இணைஞ்சு இந்த ஒரு போருக்கு போற மாதிரிதான். இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும்ன்ற ஒரு முடிவுக்கு வரலாம். சோ இது வந்து என்னோட பார்வை. இப்படி வந்தா என்ன ஆகும்? வந்துச்சுன்னா அது மாபெரும் கூட்டணி இல்லையா? இல்ல வந்தா அதுதான். ஆனா அது வர்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே தெரியலையேன்றது. அறிகுறி தெரியணும்னு அவசியமே கிடையாது, வரலாம். ஆனா இந்த விஜய் அவர்களும் கடந்த முறை பேசும்போதே சொல்லியிருந்தாரு, இந்த முறை அது டிஎம்கேவா டிவிகேவான்னு தான் இருக்க போது, ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்க போகுது இந்த எலெக்ஷன். எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் இந்த இடத்துல இந்த 26ல இருப்பார் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, ஒரு பெரிய ஒரு இடத்த பிடிக்க போறாரு. ஏன்னா வந்து இன்னைக்கு தமிழக தேர்தல் இதுல வந்து தலைவருக்கான இடம் வெற்றிடமா இருக்கு. ஒரு நல்ல தலைவரா இல்ல, இவர் தான் தலைவர் அப்படின்னு ஏத்துக்கிறதுக்கான ஒரு மனநிலையில மக்கள் இல்ல. யாரு சொல்றீங்க? திமுகவோட தலைமையும் சரி, அதிமுகவோட தலைமையும் சரி, தலைமை ரெண்டு பட்டு கிடக்கு, இங்கே சரியில்லாம இருக்கு. சோ இப்படி வந்து ஒரு பிளவு நிறைய இருக்குது கட்சிகளுக்குள்ள. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது லீடருக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து எம்டியா தான் இருக்கு. இவர் தான் லீடர், இவர் இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இதுல இல்ல. மாத்தி மாத்தி தமிழக சட்டமன்ற தேர்தல் எப்படி மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா, போன தடவை இவருக்கு போட்டோம், அவர் ஒன்றும் செய்யல, இந்த தடவை இவருக்கு போடுவோம், போன தடவை இவருக்கு போட்டோம், இவர் செய்யல, சரி இந்த தடவை இவருக்கு போடுவோம். இந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க. மக்களுக்கு வந்துட்டு ஒரு இன்னுமே வந்து இவர் ஆட்சி நல்லா இருக்குப்பா, இவருக்கு போடுவோம் அப்படின்ற ஒரு திருப்தியில மீண்டும் மீண்டும் அந்த அந்த கட்சிக்கு கொடுக்குறாங்களா? இல்ல. நீங்களே பார்த்துருப்பீங்க, மாறி 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 தான் வந்துட்டு இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இதுதான், அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு அரசாங்கம் தான் நடக்குது. அது முந்திலாம் பாத்தீங்கன்னு சொன்னா இவரு கருணாநிதி ஐயா இருந்தாரு, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு பெரிய தலைவர்கள் இருந்த ஒரு இடம். அப்ப வந்து அந்த அரசியல் களமே வேற மாதிரி இருந்தது. போட்டியும் அரசாங்கமும் நடந்துகிட்ட ஒரு மெச்சூரிட்டி, இது எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அது வேற மாதிரி இருந்தது. சோ இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு தலைமை இல்ல, தலைமை வெற்றிடம் தான் நம்ம சொல்லணும். சோ அந்த வெற்றிடத்தை போக்க வந்த தலைவரா தான் நம்ம வெற்றி தலைவர் தளபதியை பாக்குறோம். சோ இப்போ இந்த கூட்டணி மாநாடு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க சொன்ன மாதிரி ஒரு லீடருக்கான ஸ்பேஸ் இருக்கு, அந்த இடத்த வந்து விஜய் அவர்கள் பூர்த்தி செய்வார் அப்படின்னா, அதை பத்தி நிறைய விமர்சனங்களை வைக்கிறாங்க. வெறும் கவர்ச்சி தான் இருக்கு விஜய் அவர்கள் கிட்ட, அதனாலதான் இந்த கூட்டம் வருது, இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாகுமா அப்படின்றது. நீங்க சொல்றீங்க அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு பலம் பொருந்திய தலைவரா அவர் இருக்கார் அப்படின்னு. எந்த இடத்துல அப்படி இருக்கார்? கலை உலகம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு இது. தமிழக மக்கள் வந்து கலை எங்க இருந்தாலும் அதை ஆதரிப்பாங்க. இவர் ஒரு பெரிய கலைஞன். இல்ல, கலை உலகத்துல பெரிய ஆளா வர்றது பெரிய சாதனை தான், அதுல ஜெயிச்சிருக்காரு, அது யாரும் மறுக்கல. ஆனா அரசியலும் அப்படியா? எம்ஜிஆர் அப்படித்தானே வந்தாரு. எம்ஜிஆர் நேரடியா வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனேவே ஜெயிச்சிட்டாரா? அதாவதுங்க, அவர் களவு பணியெல்லாம் செஞ்சிருக்காரு, திமுக பயணப்பட்டாரு, அதிமுக கட்சி ஆரம்பிச்சாரு, அது எல்லாமே இருக்கு. இவரு கமலஹாசன் வந்தாரு,
விஜயகாந்த் வந்தாரு. ஸோ எல்லாருமே மக்கள் வந்து இவங்க எல்லாருக்குமே விஜயகாந்த் எல்லாம் ரொம்ப அவரை எதிர்பார்த்தாங்க. மக்கள் வந்து அவரெல்லாம் வந்திருந்தாருன்னா இன்னைக்கு நல்லா இருக்கும். அவரை இழந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம வருத்தப்படுறோம். அது வரைக்கும் அவரை இழந்துட்டோம்னோ, இன்னைக்கு வரைக்கும் அவருக்கான கூட்டம் இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவர் இழந்ததுக்கு அப்புறமும் இருக்காங்கன்னா அது அவரோட செயல்பாடுகள் தான். ஸோ அது மாதிரி வந்து தளபதியோட செயல்பாடுகள் எடுத்தோன்னு களப்பணி ஆற்றாம எல்லாம் வரல. அவரும் நிறைய பணிகள் நிறைய பண்ணியிருக்காங்க. பயிலகம் வச்சிருக்காங்க, நிறைய உணவகம், இலவச வீடு, இந்த மாதிரி வந்து நிறைய இன்னைக்கு இல்ல எத்தனையோ வருஷங்களா அவர் வந்து நிறைய போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டதுல இருந்து குடும்பமாவே கலந்துக்கிட்டு எல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா நடிகர்களும் அந்த பார்ட்டிசிபேஷனை கொடுக்க மாட்டாங்க. நமக்கு எதுக்கு போவோம், இன்னைக்கு எல்லா நடிகர்கள் எல்லாரும் ஒரு போராட்டம் பண்றோம் அப்படின்னா அந்த போராட்டத்துல போய் தலையை காட்டிட்டு வர்றது, இந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. ஸோ தளபதி எப்பவுமே ஒரு தலைமை தாங்கி ஒரு போராட்டம் நடத்தி அது அந்த வழியில் தான் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அரசியல் ஆர்வத்துல அதெல்லாம் பண்ணாரான்னு தெரியாது. ஆனா மக்கள் மேல உள்ள நலன் கருதி அவர் அந்த சின்ன வயசுல இருந்தே இது எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் வராரு. இல்ல அதனாலேயே அவர் எம்ஜிஆர் ஆயிடுவார்னு சொல்லிட முடியுமா? எல்லாரும் எம்ஜிஆர் ஆகணும்னு அவசியம் இல்ல. எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. சொன்னது டிவிக்கே தான். 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் கழகம் ஒழிக்குதுன்னாங்க. அதாவது இவர் எம்ஜிஆர் ஆக மாட்டாரு, இவர் எம்ஜிஆர் தான் ஆக போறாரு, இப்படி எல்லாம் இந்த டிபேட்டுக்கோ இந்த ஆர்குமெண்ட்டுக்கோ நான் வரல. பட் ஸ்டில் அந்த பிளேஸ் எம்ஜிஆர் பார்த்த இடத்துல இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் தளபதியை பாக்குறாங்க, நிச்சயமா பாக்குறாங்க. ஏன்னா அது நான் விஜய் அவர்களுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கு, அவரு சினிமால இருந்து வந்திருக்காரு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்ற ஒரு பார்வை இருக்கு. எம்ஜிஆராவே பாக்குறாங்கன்றது மிகைப்படுத்தி சொல்றீங்களா? மிகைப்படுத்தி சொல்றோம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எனக்கு தெரியல. ஆனா மக்கள் மத்தியில அவரை ஒரு இன்னொரு எம்ஜிஆரா பாக்குறாங்க. ஆனா இன்னுமே அவரு கள அரசியலுக்கு வரணும், வராமலே இருக்காரு. பனையூருக்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்களை நடத்துறாரு. ஒரு நினைவஞ்சலியோ இல்ல ஒரு முக்கியமான தினங்கள்ல பெரிய ஆளுமைகளை எல்லாம் போற்றணும் அப்படிங்கும் போது வீட்டளவுலயே அவர் செய்யறாரு, பொதுவெளிக்கு வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு விமர்சனங்கள்லாம் தொடர்ச்சியா இருக்கு. அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? அந்த கிரௌடு ஒரு போராட்டத்துக்கே வந்து பெர்மிஷன்ஸ் இதெல்லாம் அது ரைட்டுங்க. அரசியல்னா கிரௌடு தான். பட் ஆனா நமக்கு சேஃப்டியும் மீறி, அதாவது இப்போ நான் பார்த்தது அண்ணாமலையெல்லாம் இப்போ ஒரு கிரௌட்ல வர்றாருன்னு சொன்னா சுத்தில 4 பேர் கட்சி தலைவர்கள் இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு போவாங்க, நடந்து போயிட்டே இருப்பாரு, பார்த்துருக்கோம். பட் தளபதியால் அப்படி நடந்து வர முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? ஏன் அவர் நடக்க மாட்டாருன்னு சொல்ல வரல. தளபதி அப்படி நடந்து வந்தாருன்னா மக்கள் கூட்டம், அதாவது கட்சிக்குள்ள இருக்கவங்களே வந்துட்டு அவரை பிச்சு புடுங்கி சாப்பிடுற அளவுக்கு அன்பை கொட்டுறேன்னு அவரை போட்டு அவர் மேல உழுகாத குறையா இருக்காங்க. இல்ல இது எத்தனை நாள் சொல்லுவீங்க? நீங்க கள அரசியலுக்கு வந்துதான் ஆகணும், அது ஒரு அவசியம் இருக்கு இல்லையா? அவசியம் கண்டிப்பா. இப்ப நீங்க இந்த கவர்ச்சி இருக்கு, அவர் சூழ்ந்துக்கு வாங்க மக்கள் கூட்டம்னு இதையே சொல்லிக்கிட்டு இருந்தா நாளைக்கு முதலமைச்சர் ஆவார்னு சொல்றீங்க. முதலமைச்சர் ஆகும்போது விலகியே நிப்பாரு. அதாவது இவ்வளவு நாள் வந்துட்டு உள்ளே எப்ப வரப்போறாருன்னு கேட்டுட்டே இருந்தாங்க, வந்துட்டாரு. இப்ப அடுத்து எப்ப வெளியே வரப்போறாருன்னாங்க, வந்துட்டாரு. எப்ப பேச போறாருன்னாங்க, பேசிட்டாரு. இந்த இடத்துல திரும்ப ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. வெளியே வந்தாரு, பேசினாரு. இப்போ கடைசியில அந்த லாக்அப் டெத்துக்கு கூட வந்து அஜித் குமாருக்காக அவர் பேசியிருந்தாரு. 3 நிமிஷம் பேசுறாரு. நெகட்டிவா ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சா வெளியே வரலன்றத முதல்ல சொல்லிட்டே இருந்தாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷம் தான் வந்தாரும்பாங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் 10 நிமிஷம் தான் பேசினாரு அப்படிம்பாங்க. அதாவது திருப்தின்றது யாரையும் படுத்துறதுக்காக நீங்க சொல்ற மாதிரி ஒரு விமர்சனத்துக்கு விமர்சனமா வைக்கிறாங்கன்னு உங்க இடத்துல இருந்து அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனாலும் அவங்க வைக்கிற ஒரு கிளைம் இருக்கு இல்லையா? ஒரு தலைவர் மைக்க பிடிச்சி பேசும்போது ஒப்பிடுறதுக்காக இல்ல, பேசும்போது யதார்த்தமாவே நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பேசும்போது சரளமா பேசக்கூடிய ஒரு மொழி நடை இருக்கு இல்லையா? அது அப்படி இல்லையே விஜய் அவர்கள் கிட்டன்றது தான் அவங்க வைக்கிற கிளை. எல்லாருமே ஒரே மாதிரி எதிர்பார்க்காதீங்க. சரத்குமார் விட்டீங்கன்னா அவர் வேற மாதிரி பேசுவாரு, ரஜினி சார் விட்டீங்கன்னா அவர் வேற மாதிரி பேசுவாரு, ராதிகாக்கா விட்டீங்கன்னா அவங்க வேற மாதிரி பேசுவாங்க, நான் வேற மாதிரி பேசுவேன், குஷ்புக்கா வேற மாதிரி பேசுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வேற மாதிரியான ஒரு இதுதான் எடுப்பாங்க. இவங்கள மாதிரி இவங்க பேசலையே, இவங்க பேசுற அளவுக்கு அண்ணாமலையை விட்டீங்கன்னா பிரஸ் மீட் ஒரு நாளைக்கு 10 பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதாவது அண்ணாமலை தான் வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த மீடியா பீப்புளை கெடுத்ததுன்னு சொன்னா அது அண்ணாமலை அவர்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு தலைவரா பிரஸ் மீட் கொடுத்துட்டே இருப்பாரு 24 மணி நேரம். இங்க முடிச்சா பிரஸ் மீட், ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் முடிச்சு. ஸோ அந்த மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம், அது அவருக்கு ரீச் ஆச்சு. அவர் ரீச் இல்லாத ஒரு பர்சன். ஸோ அவருக்கு ரீச் ஆகணுன்றதுக்காக அவர் கொடுத்தாரு. தளபதிக்கு அந்த அவசியம் இல்லை.
அவர் ரீச் ஆகணுன்ற அவசியம் இல்லை. அவர் ஒரு வார்த்தை எங்கேயோ ஒரு வார்த்தை பேசினாலே அது இன்னைக்கு ட்ரெண்டிங்ல நம்பர் 1ல வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு இதுதான் பேசினாரு அப்படின்றது, இன்னைக்கு என்ன பேச போறாருன்றது இன்னைக்கு இருக்க ஆளுமைகள் எல்லாரும் உட்காந்து நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த 3 நிமிஷம் பேசினாலும் அதை இன்னைக்கு இருக்க ஆளுமையில தலைமையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்திருப்பாங்க. ஒரு நாளைக்கு 30 தடவை பிரஸ் மீட் கொடுத்தாருன்னு வைங்களேன், இவருக்கு வேற வேலை இல்லை, இந்த காலையில பேசினாரா இதை வேற சொல்லிட்டு இருக்காரா, இப்ப இதை இப்படி ஆயிரும். அது அவசியம் இல்லாத ஒரு விஷயம். பிரஸ் மீட் கொடுக்கணும்ன்றது அவசியமும் இல்லை. தேவைக்கு என்னவோ அதை கரெக்டா செய்யறாரு, நிதானமாவும் அளவாவும் அடக்கமாவும் செய்யறாரு. அது அவரோட தன்மையை காட்டுது. அந்த ஸ்டைல்லயே போறது தமிழக அரசியல்ல ஒரு நாகரிகமான ஒரு தலைவரா வருவாருன்றது நான் பாக்குறேன். இப்போ அது பேசியிருந்தாரு, மக்களை திரட்டி நான் போராடுவேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. திரு ஆதவர்ஜுனா அவர் பேசும்போது டைம் எல்லாம் கொடுத்திருந்தாரு, இதுக்குள்ள நீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்றது. அந்த டைம்ல முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அங்கிருந்து எந்த ரியாக்ஷன்ஸும் அந்த மாதிரி தெரியலீங்களே. அதாவது அதுக்கு அடுத்தடுத்து நம்ம லீகல் டீம் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் அதை ஃபாலோ பண்றாங்க. அடுத்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னா அங்க 4 தடங்கள் வருது. ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னா 4 தடங்கள் பண்றாங்க. ஸோ இது மாதிரி உள்ளுக்குள்ள இன்டீரியரா இன் டெப்த் போய் பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு அந்த போராட்டம் நடத்தினதே பெரிய விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு போராட்டம் நடத்துறதுக்கே பெரிய போராட்டமா தான் இருந்தது, அதான் சொல்லணும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மத்தவங்க எல்லாம் ஈஸியா பண்ணிடக்கூடிய விஷயம், இப்ப நார்மலா ஒரு பர்சன் போய் பண்ணிட முடியும்னா பண்ணிட முடியும். தளபதி டிவிகே அப்படின்னு சொன்னா அதை ஈஸியா பண்ண விடக்கூடாதுன்றதுல ரொம்ப தீர்மானமா இருக்காங்க. ஏன்னா விட்டுட்டா இவரு பெரிய ஆளாயிருவாரு, இவர மக்கள் வந்து இந்த கிளைம் எல்லா கட்சியுமே வைக்கிறாங்க. நீங்க கூட்டணியில் இருக்காங்க, திமுக கூட்டணியில விசிகா ஒரு மாநாடு வேணும், ஒரு கூட்டணும்னா அதுக்கே அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க அந்த கூட்டணியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ விசிகாக்கும் அதேதான் நிலைமை, கம்யூனிஸ்டுக்கு அதேதான் சொல்ல நிலைமை. முடியாது. எல்லாருக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா தாவேகாக்கு அது கொஞ்சம் கூடுதலாவே இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம இருக்காது. ஒரு போராட்டம்னா அது இந்த அளவுல இருக்கணும், இந்த டைம்க்குள்ள இருக்கணும், இவ்வளவுதான் ஒரு டிவிக்கேவோ ஒரு கார்னர் பண்றதுக்கான விஷயம் தான். வெளியே வரக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்றது ஒரு கார்னர் பண்றதுக்கான விஷயம் கொஞ்சம் கூடுதலா கொடுக்குறாங்க. எப்போ ஒரு மேல வரக்கூடாதுன்னு மண்ணுக்குள்ள போட்டு அடிச்சு 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 வைக்கிறோமோ அன்னைக்கு ஒரு நாள் அது வெடிச்சு ஒரு மரமாய் வரும். அது மாதிரி தாவேகாவும் தளபதியும் ஒரு நாள் வெடிச்சு ஒரு மரமா வந்து தமிழ்நாட்டுல ஆள போற ஒரு ஆலமரமா வந்து நிற்கும். அன்னைக்கு வந்து நம்ம அடிச்சது தவறுன்றது அடிச்சவங்களுக்கு தெரியும். இல்ல பிரஸ் அட்ரஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆனா அது பெருசா இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியலன்றது சொல்றாங்க. இன்னும் நிறைய ஐலியோனி சொல்றாரு, ஒரு நர்சரி ஸ்கூலுக்கான ஒரு முதல்வரா இருக்கிற தகுதி கூட விஜய் அவர்களுக்கு இல்ல அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. பேசுறவங்க எல்லாம் அடுத்து இந்த சட்டமன்ற தேர்தல் எங்க இருக்க போறாங்கன்னு பார்க்க தானே போறோம். இப்ப தாவேகா மேல வைக்கக்கூடிய ஒரு விமர்சனத்துல இதையும் முன் வைக்கிறாங்க. பெண்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடையாது தாவேகால. நீங்க மிகப்பெரிய ஆளுமைகளை, பெண் ஆளுமைகளை முதல் முறையா நாங்க கொள்கை ரீதியான தலைவர்களை ஏத்துக்கிறோம்னு சொன்ன கட்சியிலேயே பெண்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்ல அப்படின்றாங்க. பெண்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லன்னு எதை வச்சு சொல்றீங்க? வைஷ்ணவின்னு ஒருத்தங்க இருந்தாங்க உங்க கட்சியில, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். ஆக்சுவலி அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறோம் கட்சியில அப்படின்னு சொன்னா, அது ஒரு சின்ன டைம் மட்டும் நம்ம அதுக்கு கொடுக்க கூடாது. அதுக்கு வந்து கொஞ்சம் மெச்சூர்டா யோசிச்சா இன்னும் கொஞ்சம் லாங் டைம் வெயிட் பண்ணணும். சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்குறீங்க, மரியாதையை கூட வச்சுக்கோங்களேன், பதவி பொறுப்புலாம் விடுங்க. நம்ம அந்த கட்சியில நமக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா கூட, இப்போ நான் எனக்கே எடுத்துக்கிட்டா கூட, இந்த கட்சியில போனவொடனே எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்க முடியாது. அந்த கட்சி எனக்கு புதுசு, அந்த கட்சிக்கு நான் புதுசு. அப்படிங்கும்போது அவங்க எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு என் மரியாதை என்னன்னு தெரியாது, எனக்கு அவங்க மரியாதை என்னன்னு தெரியாது. ஸோ அந்த டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம் எடுத்துக்கணும் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறேன். அந்த பொண்ணு அப்படி டீல் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்திருந்திருக்கலாம். அவசரமா இன்னைக்கே நடக்கணும், நாளைக்கே நடக்கணும், இன்னைக்கு ஒரே நாள்ல நமக்கு சேர் கொடுக்கல, நமக்கு சீட் கொடுக்கல, நமக்கு பதவி கொடுக்கல அப்படின்றது வந்து அவசர முடிவுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியும் இருக்க வேணாம். பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க கட்சிக்குள்ள, அவங்களுக்கு தேவையானதுக்கு பொறுமையா நிதானமா அதை எடுத்தாங்க. அங்கீகாரம் இல்லன்றது தானே இப்போ நீங்க சொன்ன மாதிரி பெண்களுக்கு அங்கீகாரம் நாங்க கொடுப்போம் அப்படின்றதையும் அங்கீகாரம்ன்றது என்னது உங்களை பொறுத்த வரைக்கும்? ஒரு பொறுப்பா இருக்கலாம். பொறுப்பு உடனே கொடுக்க மாட்டாங்க. எனக்கே பொறுப்பு கொடுக்கலையே, நான் வந்து 8-9 மாசம் ஆக போகுது. அது லைட்டா சொல்லி காமிக்கிறீங்க. சொல்லி காட்டுறோன்னு கிடையாது. அங்கீகாரம்ன்றது பொறுப்பு இல்லைங்க. பொறுப்புன்றது வந்து என்னன்னா, பொறுப்பு நம்மளே எடுத்துக்கிறது தான் பொறுப்பு. அதுக்கு பேர் தான் பொறுப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொறுப்பா நினைக்கிறது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல தளபதிய முதலமைச்சரா உட்கார வைக்கிறது நம்ம கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்க பொறுப்பா நான் நினைக்கிறேன். சோ அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. சோ அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டே இருக்கணும். நமக்கு இந்த பதவின்றது வந்து அதுவா வரும். அதுக்கு சில டைம் எடுத்துக்குவாங்க. ஏன்னா கட்சி புதுசுன்றதால உள்ளுக்குள்ள நிர்வாகம் கொஞ்சம்
அதுக்குள்ளேயும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அவங்களுக்குள்ளேயும் நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகுன்றனால நம்ம கொஞ்சம் அதை ஸ்லோவா ஆகணும் இல்லையா? இப்ப பெண்களுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கு அப்படின்றத மேடை அளவுல பேசிட்டா மட்டும் போதுமா? அது செயல்பாட்டுல கொண்டு வரணும்ன்றதுதான் சொல்றாங்க. இப்ப அந்த பெண்ணுமே அததான் முன்னிறுத்தி சொல்றாங்க. இன்னொன்னு, அந்த பொண்ணு விலகி இன்னொரு மாற்று கட்சிக்கு போறாங்க அப்படிங்கும்போது நிறைய விமர்சனங்களை அள்ளி தெளிக்கிறாங்க, வசப்பாடுறாங்க. இதுதான் டிவிகேவோட இன்னைக்கான நிலைமை அப்படின்றதெல்லாம் சொல்ல இல்ல இல்ல, அது நானுமே வந்து அதை ஏத்துக்கிறவே மாட்டேன். ஏன்னா நம்ம கட்சியில இருந்து அது ஒரு கட்சியில இருந்து வெளியே போயிட்டோம் அப்படின்றதுக்காக அந்த கட்சியில நம்ம கட்சிக்காக அந்த பொண்ணு இவ்வளவு நாள் பேசியிருப்பாங்க. ஒரு பொண்ணு வெளியே போயிட்டான்னு உடனே அந்த பொண்ணை ஏசி அவ்வளவு ட்விட்டர்லயும் இதுலயும் மீம்ஸ்லயும் இது பண்ணி போடுறத வந்து நான் பகிரங்கமா கண்டிக்கிறேன். அது தாவேக்காவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஒரு பொண்ணு வந்து அரசியலுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஆண்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது, பெண்களுக்கு வந்துட்டு குடும்ப சூழல் இருக்கும், எல்லாரும் அரசியலுக்கு விட்டுற மாட்டாங்க. அரசியல் சினிமாலாம் வந்து எல்லா குடும்பங்களையும் ஏத்துக்கிற விஷயம் கிடையாது. இன்னைக்கு அதையெல்லாம் மீறி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அரசியல் வேணும் விரும்பி வர்றதுக்கு தலைவர்கள் நிறைய யங் தலைவர்கள் வர்றதுனாலதான் யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம வரணும் அப்படின்னு நினைச்சு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது கீழே இருக்க பசங்க வந்துட்டு இந்த சோசியல் மீடியால அந்த பெண்களை அசிங்கப்படுத்துறது. ஸோ ஒரு உயிர்ன்றது வந்து ரொம்ப ஒரு பாக்கியம். அந்த உயிர் வாழ்துன்னா அதை நம்ம பார்த்துக்கணும். அது நல்ல உயிர் கெட்ட உயிர் இதெல்லாம் கிடையாது, அது ஒரு உயிர். அப்படிதான் நம்ம பார்க்கணும். நம்ம சக உயிரை வந்து காயப்படுத்துறது நாளைக்கு அது நமக்கு ரிட்டர்ன் பேக் கர்மா தான், ரிட்டர்ன் பேக் தான். அது யாருக்கும் பண்ணக்கூடாது. இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எதுக்கு யாரையும் வசப்படணும், விட்டு வேணான்னு போயிட்டாங்க. அப்ப அத நாகரிகமான முறையில, அதுவும் ஒரு பெண்களை இது பண்றத வந்து தளபதியே இதை வந்து அப்படிதான் விரும்புவாருன்னு நான் நினைக்கிறேன். தளபதியே சொல்லணும்ன்றது என்னோட விருப்பமும் கூட. ஏன்னா கீழே இருக்கவங்களுக்கு நம்ம தலைமையில இருக்கவங்க தான் சொல்லணும், இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்றவங்களுக்கு ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கொண்டு வரணும். ஏன்னா அது ரொம்ப ஒரு தப்பான விஷயமா பார்க்க. அந்த புள்ள பாவம், அது மருந்து குடிச்சு சாகுற வரைக்கும் விட மாட்டாங்க போல, அந்த அளவுக்கு அந்த பொண்ணை பேசுறத பாக்குறேன். அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான். நிறைவா மேடம், நீங்க இப்போ திமுக ஆகட்டும் இல்ல மற்ற பெரிய கட்சிகள் எல்லாமே விஜய் அவர்களை எதிர்த்து அரசியல் அப்படின்னு பேசும்போது ஒரு பெரிய நாங்க கன்சிடர் பண்றது இல்ல, புது கட்சி இன்னும் அவங்க யார் அப்படின்றத நிரூபிக்கல, அதனால பெரிய அளவில் நாங்க கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனாலும் எல்லா கட்சிகளும் இளைஞர்களை நோக்கி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்றதையும் நாங்க பாக்குறோம். அப்போ ஒரு இம்பாக்ட் இருக்கு அப்படின்றதுதான். ஆனா இந்த இளைஞர்களை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? பப்ளிக் மத்தியில விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுல இருக்கக்கூடிய அந்த பார்வை, முதல் தலைமுறை வாக்காளர்கள் இவங்கெல்லாம் எந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியனோட இருக்காங்கன்னு பாக்குறேன்? முதல் தலைமுறை வாக்காளர்கள் தான் வந்துட்டு தாவேக்காக்கு பெரிய சப்போர்ட்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தான் வந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வர போற ஓட்டர்ஸ், கீ ஓட்டர்ஸே அவங்க தான். ஸோ இப்போ அவங்களுக்குலாம் இந்த ஓட்டர்ஸ் ஐடி கொடுக்க வேண்டிய அந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்து தடங்கல் பண்ற வேலையை இந்த சைடு ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? இவங்களுக்குலாம் ஓட்டர்ஸ் ஐடி இருந்தால் தானே ஓட்டு போடுவாங்க. ஸோ ஓட்டர்ஸ் ஐடி கிடைக்காத அளவுக்கு இந்த சைடு பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான உள்ளுக்குள்ளே இன் டீட்டெயில் நடக்கிற விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாம் மீறி உடச்சி இளைஞர்களோட சப்போர்ட்டு, இளைஞர்கள் தான் நமக்கு சப்போர்ட்டுன்னு கிடையாது, இளைஞர்களை மட்டுமே நம்பி தாவேக்கா வரல. இன்னைக்கு இருக்க முதியோர்கள்ல இருந்து 80 வயசுக்கு மேலே இருக்க பாட்டி கூட வந்து கேட்டால் எத்தனையோ தடவை இவங்களுக்கெல்லாம் போட்டோம், ஒன்றும் நடக்கலை, ஓகே இந்த தடவை புதுசாக விஜய்க்கு கொடுப்போம் அந்த ஓட்டை, நமக்கு ஏதாவது நல்லது நடந்துராதா தமிழக மக்களுக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துல முதியவர்களும் இருக்காங்க. அதனால ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு குறைச்சு வச்சுக்கிட்டா கூட ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு கண்டிப்பா இருக்காது, 2 ஓட்டு கண்டிப்பா வரும். குறைச்சு வச்சுக்கிட்டாலும் ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு தாவேக்காக்கு அப்படிங்கிறது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, அப்ப 26 ரிசல்ட்ல விஜய் அவர்கள் தான் முன்னாடி நிப்பார். நிச்சயமா. அப்ப 2வது யார் 3வது யாருன்னு ஒரு கேள்வி. அது எதுவுமே இப்ப சொல்ல முடியாது இல்லைங்க. இந்த கூட்டணிகள்லாம் வந்துட்டு இப்பதான் திமுக ரொம்ப கிளவரா பிளே பண்றாங்க, கூட்டணிகள்ல இருக்கிறவங்களை எல்லாம் வந்து பிரிச்சு விடுறாங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கே, கூட்டணிகள்லாம் கொஞ்சம் உடையும். ஸோ அவங்களே அதை பிளான் பண்ணி தான் பண்றாங்க. ஏன்னா வந்து ஏடிஎம்கே வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே கூட வந்துடலாம், டிவிகே வந்துடக்கூடாது. ஸோ அதனால வந்து இவங்களை இங்கே உடச்சி விட்டா ஏடிஎம்கே தான் போவாங்க. ஏடிஎம்கே வந்து இன்னும் கொஞ்சம் பலப்பட்டா நம்ம இல்லைனாலும் அவங்க ஜெயிச்சாலும் பரவாயில்ல, இவங்க ஜெயிச்சிருக்கோம். அதிமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல, தாவேக்கா ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற மனநிலையில திமுக இருக்கு. அந்த மனநிலையிலையும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் தெரிஞ்சனால சொல்றேன், நம்ம இல்லைன்ற பயத்தை கொண்டு வந்தது, நம்ம இல்லாம ஆயிடுவோமோன்ற பயத்தை கொண்டு வந்தது டிவிகே.
ஏன்னா அவங்களுக்கு ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு பயமும் இல்லை, ஒரு பொருட்டாவும் அவங்க நினைக்கல. ஏன்னா வந்து தலைமை உடஞ்சு போயிருக்கு, பிரிஞ்சு போயிருக்கு. ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க தனியாக நின்னாலும் ஜெயிக்க முடியாது. மேபி கூட்டணி பிஜேபி கூட வந்தாங்கன்னா பிஜேபி கூட வந்த கூட்டணி 3 எலெக்ஷனாக பார்க்குறாங்க, மக்கள் ஆதரிக்கலை. ஸோ வந்து கண்டிப்பாக டிவிகே வந்துருன்ற ஒரு பயம், அச்சம் வந்து திமுகவுக்கு நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இல்லாமல் இந்த எலெக்ஷனில் டிவிகே ஜெயிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? விஜய் முதலமைச்சர் ஆவாரு. திமுகவும் அதிமுகவும் என்ன ஆகும் சொல்லுங்க? அவங்க குரல் கொடுக்கறது அந்த அவ்வளவு பெரிய கட்சிகள் என்ன பெரும்பான்மை உள்ள அந்த அவ்வளவு பெரிய கட்சின்ற அந்த ஒரு பிம்பம், பெரிய கட்சினாலே தமிழ்நாட்டுல வந்து திமுக அதிமுகன்றது உடையுமா? அதை உடைய விட்டுருவாங்களா? ஈஸியா அதை உடையிற அளவுக்கு இவ்வளவு நாள் விட மாட்டாங்க இல்லையா? அப்படிங்கும்போது அப்ப நான் இல்லாட்டி நீ இல்லாட்டி நான்ற அந்த ஒரு இதுக்கு தான் வருவாங்களோ ஒழிய யாரும் வந்து இன்னொரு கட்சி புதுசா வந்த ஒருத்தரை வந்து வளர்த்து விடக்கூடாதுன்றதுல எல்லாருமே இருப்போம். இது அரசியல்னு கிடையாது, சினிமால கூட அப்படிதான். ஸோ அந்த கணக்கீடுபடி பார்த்தோம் அப்படின்னா அப்ப அதிமுக தாவேக்காவோட சேரக்கு வாய்ப்பு இல்லை, அப்படியே புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா சேர்ந்துட்டா வளர்த்து விட்ட மாதிரி ஆயிரும் இல்லையா? சேர்ந்துட்டாலும் திமுகவுக்கு டஃப் தான். ஸோ ஏதோ அவங்களால முடிஞ்ச கேம் எல்லாம் விளையாண்டு பார்ப்பாங்க இல்லையா? அவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களான்றது அவங்களுக்கும் தெரியாது இல்லையா? ஸோ அவங்களுக்கே தெரியாது. அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்குமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு உறுதியான மனநிலை இல்லை, சேர்ந்து பண்ண போறோமா எலெக்ஷனை இல்லைன்றது உறுதிப்பட சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு எப்படி ஒரு உறுதி இருக்கும்? ஸோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் என்னவோ அதை இப்போ பண்ணுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க, இது இப்படிதான் நடக்கும், இது இப்படிதான் நடக்கும், ஆனா என்ன நடக்கும்ன்றது வந்தாதான் தெரியுன்ற மாதிரி. ஸோ இந்த கணக்குகள் மாறும்போது நம்ம மேற்கொண்டும் பேசலாம் மேடம். நன்றி. கண்டிப்பா நன்றி. தேங்க்யூ. Hindustan College of Arts and Science. Admissions open 2025-2026 for UG, PG and research programs. 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.